Wow, super ready friends. Hi friends, welcome back to our channel. நாங்கள் உங்கள் வில்லேஜ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம கேப்சிகம் குடமிளகா வச்சு கிரேவியும் சப்பாத்தியும் செய்ய போகிறோம். இந்த குடமிளகா கிரேவி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சப்பாத்தி கூட தான் இல்லை, இட்லி தோசை எது கூட வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான், அவ்வளோ ஒன்றும் ரிஸ்க் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்திக்கு மாவு கலக்கி வச்சிடலாம். நான் எனக்கு ஒருத்தனுக்கு ஆகிற மாதிரி கோதுமை மாவு எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி போட்டு பிசைஞ்சு வச்சிடலாம். சப்பாத்தி மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சிட்டேன். சப்பாத்தி மாவு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வச்சுட்டு கேப்சிகம் கிரேவியை ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல இந்த வெங்காயமும் கேப்சிகமும் மட்டும் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கேப்சிகமும் வெங்காயமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வச்சு இது மாதிரி வறுக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்லோவாக வச்சிங்கன்னா கேப்சிகம் வந்து ரொம்ப மெதுவாகிடும். உங்களுக்கு மெதுவாக வேணும்னா ஸ்லோவாக வச்சு கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கேஸ் ஸ்பீடாக விட்டு கரைச்சிங்கன்னா அது அந்த கெட்டி அப்படியே இருக்கும், சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கேப்சிகமும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாப் பண்ணிவிட்டு இது வந்து இதில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேப்சிகமும் வறுத்து எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அடுத்து கிரேவிக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இதே கடாயை பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுலேயே எண்ணெய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. தக்காளிக்கு வந்துருச்சா? இது கூட அப்படியே இஞ்சி பூண்டையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டு இஞ்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இவங்க வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துட்டாங்க, அவ்வளோ ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிரேவிக்கு மசாலா பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக நல்லா தயிர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு மற்ற வேலைகளை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதே கடையை பற்ற வச்சுக்கலாம். கடாயை மாற்றலாம் கிடையாது, ஒரே கடையே போதும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். நான் ஏன் இப்படி ஜூம் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தொலைந்து வைக்கிறது அப்படிலாம் வரமாட்டேங்குது. நந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நந்து செஞ்சுட்டு இருப்பாங்க, நான் கிட்டே வந்து எடுத்துகிட்ருக்கேன், அது கரெக்டாக இருந்துச்சு. இப்போ ஒரே ஆள் எடுக்கிறதுனால ஃபோனு தொலைவை வச்சுட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரமாட்டேங்குது. அதனால தான் நான் இப்படி உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் என்ன போடுறது உங்களுக்கு தெளிவாக கரெக்டாக தெரியும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமாக மஞ்சள் தூள், உங்களுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கிரேவி நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்க விட்றேன் இல்லைங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா டைட்டாகும். உப்பு கரெக்டாக இருக்க பார்த்துக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்கள. இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரையும் கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து எண்ணெய் இதிலேருந்து பிரிஞ்சு வரணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கேப்சிகமும் வெங்காயம் ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்தீங்களா, வதக்கி வச்சுருந்தீங்களா, அதே இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். எப்போவுமே லோ ஃப்ளேம்லேயே வைங்க, அப்போ தான் வந்து ரொம்ப சூப்பராக வரும் உங்களுக்கு. கொஞ்சம் ஸ்பீடாக வச்சிங்கன்னா அவ்வளோன்னு நல்லா இருக்காது. வாவ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கேப்சிகம் கிரேவி, அதாவது குடமிளகா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம வந்து இதை எடுத்து வச்சுட்டு சப்பாத்திக்கு ரெடி பண்ணிக்கலாம். டைம் வேறு ரொம்ப ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேலையிலேருந்து வரதுக்கு பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள், கேப்சிகம் கிரேவி, குடமிளகா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கலரும் சூப்பராக இருக்குது, வாசனையும் அருமையாக இருக்குது. இப்போ டேஸ்ட் பார்க்குறது தான் பாக்கி. ஃப்ரெண்ட்ஸ், பக்காவாக ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தியும் கேப்சிகம் கிரேவி.
மாசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கேப்சிகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழ குழன்னு இல்லை, அது இல்லாமல் வேகாமல் சாப்பிட்டா எப்படி இருக்கும் பச்சை அந்த மாதிரி இல்லை, கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு அந்த கேப்சிகம் சாப்பிடும்போது அந்த கிறிஸ்பியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மசாலாவும் பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை போயிட்டு சூப்பராக இருக்குது. கிரேவி செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி இது பார்த்தீங்கன்னா இட்லி கூடயும் சாப்பிட்லாம், தோசை கூடயும் சாப்பிட்லாம், ரைஸ் கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட தான் சாப்பிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.